கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இலவச வீட்டுமனை பட்டாவை திரும்ப பெற்றுக் கொண்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எருமனூர் பகுதியில் கருணாநிதி ஆட்சியில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டா திரும்ப பெற்றுக் கொண்டதாக புகார்கள் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இலவச வீட்டுமனை பட்டாவை பறித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இணைகிறார். பொய்யாமொழி, வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் எருமனூர் கிராமத்தில் செல்லும் வழியில் கடந்த 1999ஆம் ஆண்டு அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 1000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா பகுதிகளில் முழுவதும் கருவேப்பிலை மரங்கள் காடுகளாக முளைந்துள்ளது. இதனால் போக்குவரத்து முறையற்ற சாலை வசதி, மின் வசதி ஏதும் செய்து கொடுக்காததால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தங்கள் வீட்டுமனை பாதுகாத்து வந்ததால் இந்த நிலையில் ஆளுங்கட்சியினர் தூண்டுதலின் பேரில் இலவச மனை பட்டா கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபர்களில் மனைகளை மட்டும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேறு நபர்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்கு கொடுத்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை வழியாக செல்லும் விருதாச்சலம் எருமனூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவை தங்களுக்கு வேண்டும் எனவும் கலைஞர் ஆட்சியில் கொடுத்துவிட்டு மகன் ஆட்சியில் பறித்து கொண்டதாகவும் தங்களுக்கு இழக்கும் அநீதியை எதுவும் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வீட்டுமனை பட்டா கிடைக்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வது தவிர வேற வழி இல்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் கொந்தளித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவரை பேச்சுவார்த்தை நடத்தினர். வருவாய் கோட்டாட்சியரை அழைத்து செல்வதாகவும் கூறினார். இதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேல போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி. ஒரு